ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவல்லிக்கேணியம்மாள் வார்த்தை 87. திருவல்லிக்கேணி பெண்பிள்ளை ரகசியம் 87. சிறு விரலைத் தந்தேனோ மங்கையர்கோன் போலே. சிறு விரலைத் தந்தேனோ மங்கையர்கோன் போலே. இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருவதெல்லாம் பெரியாழ்வார் பார்த்தோம். திருமங்கையாழ்வாரை பற்றியும் கீழே மடல் ஈந்தேனோ என்று பார்த்தோம். இப்பொழுது கீழே கடைசி வார்த்தையாக கனவில் மணந்தேனோ என்று நாச்சியார் ஆண்டாள் தாயாருடைய பிரபாவத்தில் ஒரு பகுதியை பார்த்தோம். திருமங்கையாழ்வாருடைய மற்றொரு சரித்திர பாகத்தை தான் இங்கே எடுத்து காட்டுகிறார். திருமங்கையாழ்வாருக்கு மங்கையர்கோன் என்று ஒரு திருநாமம் உண்டு. மங்கையர்கோன் அப்படின்னா திருமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊருக்கு ராஜா, சிற்றரசராக இருந்தவர், குறுநில மன்னராக இருந்தவர். சோழராஜா இவருடைய வீரத்தை கண்டு படைத்தளபதியாக மட்டும் வைத்துக் கொள்ளாமல் இவருக்கு ஒரு குறுநில மன்னர் என்ற ராஜா பட்டத்தையும் கொடுத்தார். அதனால்தான் அவருக்கு மங்கையர்கோன். இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா அப்படின்னு சொல்றோம். மங்கையர் கோன், கோன்னா ராஜா, மங்கையர் கோன்னா திருமங்கை அப்படிங்கிற அந்த ஊருக்கு ராஜா. அது என்னது? சிறு விரலை தந்தேனோ. யாருக்கு தந்தார்? யார் விரலை தந்தார்? அது என்ன சிறு விரலை தந்தார்? திருமங்கையாழ்வார் சார்ங்கம் என்னும் வில்லினுடைய அம்சமாக அவதரித்தவர். அவருடைய பிரபந்தங்கள் என்ன அப்படின்னு அவர் கொடுத்த பிரமாணங்கள்னு சொல்லுவாங்க. அவர் கொடுத்த அந்த பாசுரங்கள் அதையெல்லாம் கீழே பார்த்துட்டோம். அவர் வேற என்னென்ன செய்தார்? திருமங்கையாழ்வார் எவ்வளவோ செய்திருக்கார். ரொம்ப முக்கியம், அவர் நமக்கு காட்டியது பாகவத ததியாராதனம். அடியார்களுக்கு நல்ல ததியாராதனம் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கணும் அப்படிங்கிறது திருமங்கையாழ்வாருடைய சரித்திரங்கள்ல இருந்து பார்க்கிறோம். அடுத்தபடியாக அர்ச்சாவதாரத்தின் சிறப்பு, அர்ச்சா சாமான்யம் என்று பல திவ்ய தேசங்கள், கிட்டத்தட்ட 48 49 திவ்ய தேசங்கள் அவர் தனியா போய் மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். மொத்தம் 81 82 திவ்ய தேசங்கள். அதிகம் எண்ணிக்கை இப்படி அப்படி இருக்கலாம். அவ்வளவு திவ்ய தேசங்களுக்கு மங்களாசாசனம் பாடினவர்னா அது திருமங்கையாழ்வாருக்கே இருக்கக்கூடிய ஏற்றம். மற்ற ஆழ்வார்களெல்லாம் இவரை போல இவ்வளவு அர்ச்சாவதார திவ்ய தேசங்கள், கோவில்களுக்கெல்லாம் போய், பல திவ்ய தேசங்கள் கோவில்கள்ல போய் அந்த பகவானுக்கு மங்களாசாசனம் பாடினார் அப்படின்னா இவருக்கு தான் அந்த ஏற்றமே. கிட்டத்தட்ட அந்த 47 48 பகவான்களுக்கு, கோவில்களுக்கு திவ்ய தேசம்னு பேர் கிடைச்சதே இவரால தான். இவர் ஒருத்தருடைய பாட்டு தான். ஒரு வார்த்தையில சொன்னா கூட போதும். கோழியும் கூடலும் அப்படிங்கிறார். வந்துருச்சு. உறையூர் வந்துருச்சு, மதுரையில் இருக்கக்கூடிய கூடலூர் அதுவும் வந்துருச்சு. பேர்பட்ட அர்ச்சாவதாரத்துல அவருக்கு இருந்த ஈடுபாடு, இதையெல்லாம் தாண்டி அவர் செய்த இன்னொரு முக்கியமான கைங்கரியம், திருவரங்கநாதன், ஸ்ரீரங்கநாதன் அந்த பகவானுக்காக உயர்ந்த விமானங்கள், கோபுரங்கள் அதையெல்லாம் செப்பனிட்டு ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திருமங்கையாழ்வார் ஒரு மதிலை கட்டினார். இன்னைக்கும் திருவரங்கத்துக்கு போனீங்கன்னா சப்த பிராகாரம், 7 பிராகாரங்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம். உள்ள இருக்கிறது திருவிண்ணாழி திருச்சுற்றுன்னு சொல்லுவாங்க. திருவிண்ணாழி திருச்சுற்று அப்படின்னு உள்ள இருக்கக்கூடியதுக்கு சொல்லுவாங்க. அதுதான் கர்ப்பகிரகத்தை சுத்தி இருக்கக்கூடியது. அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய திருச்சுற்று ராசமகேந்திரன் திருச்சுற்று, ராசமகேந்திரன் திருச்சுற்று அப்படின்னு சொல்லுவார்கள். அதற்கடுத்தது குலசேகரன், குலசேகர ஆழ்வார் கட்டின மதில். அதனால் அதற்கு அடுத்தது இருக்கக்கூடியது குலசேகரன் திருச்சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடியது ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதி அப்படிங்கிற பிரகாரம், பெரிய பிரகாரம். அது வழியாதான் சுத்திக்கிட்டு நம்ம பிரதட்சணமா வெளியே வந்தா பெரிய மதில்களா இருக்கும்.
அந்த ஆலிநாடன் அமர்ந்துரையும் வீதின்னு திருமங்கையாழ்வார் உயர்ந்ததான மதில் கைங்கரியம் செய்தார். பெயர்பட்ட பெரிய பெரிய மதில்களை கட்டினார். அந்த மதில் கைங்கரியம் செய்யணும் ஆரம்பிச்சிட்டார். மதில் கைங்கரியம் பண்றதுக்கு மதில் கைங்கரியம் செய்ய ஆரம்பிச்சாக்க எவ்வளவு காசு வேணும்? இவர் எல்லாத்தையும் கீழே இருந்து ததி ஆராதனைக்கு உபயோகப்படுத்தி எல்லாம் ஆகிட்டு இப்பொழுது ஸ்ரீரங்கத்துல வந்துட்டார். பெருமாளுக்கு மதில் கைங்கரியம் பண்ணணும்னு ஆரம்பிச்சிட்டார். தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரையும் கூட சேர்த்து பேசுகிறார். எங்க போறது பணத்துக்கு? ரொம்ப காசு செலவாகுமே, இதற்கு எங்க இருந்து நம்ம பொருள்களை எல்லாம் அர்த்தித்து கொண்டு வருவது? பெரிய பெரிய மதில் கட்டணும்னா எங்க போறது, என்ன பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் எல்லாம் கலந்து ஆலோசிக்க கூட இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க, ஐயா எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீர்? நாகப்பட்டினம்னு இருக்கு இல்லையா ஊரு, இந்த நாகப்பட்டினத்துல போனா அங்க ஒரு புத்தருக்கு ஒரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க, பௌத்த ஆலயம். அதுக்குள்ள பெரிய ஒரு புத்த விக்கிரகம், முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே செய்யப்பட்ட விக்கிரகம், பொன் சுத்த பொன்னால செய்யப்பட்ட விக்கிரகம். புத்தருக்கு விக்கிரகம் இருக்கு. அந்த விக்கிரகத்தை கண்டி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அதை உருக்கினோம்னா மதுல கட்டி முடிச்சிடலாம், வேற எங்கேயும் போகவே வேண்டாம், யாரையும் கையேந்தவே வேண்டாம் அப்படின்னார். புத்த விக்கிரகத்தை உருக்கலாமா, அப்படிலாம் பண்ணலாமா, திருடலாமா அப்படின்னு கேட்டால் புத்தர் என்ன சொன்னார்? புத்தம் சொன்னது சர்வம் சூன்யம், இல்லை, எதுவுமே இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, அது இல்லை, எல்லாம் சூன்யம் சூன்யம் சூன்யம்னு சொன்ன சூன்யவாதம் தான் புத்தர்து. எல்லாமே இல்லை இல்லைன்னு சொல்றவர் இருக்கலாமா முதல்ல? அவர் எதுக்கு அந்த சிலையும் இல்லை, தங்கமும் இல்லை, அவர் தான் எல்லாமே சூன்யம்னு சொன்னவர். அந்த சூன்யம்னு சொன்னவருக்கு எதுக்கு ஒரு விக்கிரகம்? அப்போ தவறே இல்லை, அவரும் அதுக்கு ஒன்றும் கோச்சுக்க போறதில்லை, அவரும் சந்தோஷப்படுவார். நான் இல்லை இல்லைங்கிறேன், எல்லாமே எதுவுமே இல்லைங்கிறேன், எல்லாம் பூஜ்யம் பூஜ்யம்ன்றேன், என்னை கொண்டு போய் உருவமாக்கி வச்சிருக்கான் அப்படின்னு தான் அவரும் நினைப்பார். அதனால இவர்கள் சொன்ன உடனே நாகப்பட்டினத்துக்கு போறார். அதுக்கு அருகில போய் தெரிஞ்சுக்கிறார். உள்ள அந்த கட்டின பெரிய ஆர்கிடெக்ட் இருப்பான் இல்லையா, கட்டடக்கலை நிபுணர், அவன்கிட்ட போய் ரொம்ப சாதுரியமா அவனிடத்துல பேசி தெரிந்து கொண்டார். அந்த புத்த விக்கிரகத்துக்கு ஆலயத்துக்குள்ள போனோம்னா மேல விமானம் மாதிரி இருக்கு, அந்த இடத்துக்குள்ளதான் உள்ள இறங்கணும், சாவி எங்க வச்சிருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டார். போனார், தன்னுடைய மருமகனோட உள்ள போனார். போனவர் மேல இருந்து இறங்கினார், உள்ள போய் புத்த விக்கிரகத்தை களவாடிட்டார். அதை களவாடும் போது தன்னுடைய மருமகன் தான் உதவி செய்தான். அவனுடைய உதவியோட விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டார். எடுத்துக்கிட்டு ஓடி வரார். அப்படி வரும்பொழுதுதான் திருக்கண்ணங்குடி அப்படிங்கிற க்ஷேத்திரம் வரும். அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போய் என்ன எங்க புத்தர் ஆலயத்துக்குள்ள இருக்கான்னு அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்தார், இரவோட இரவா வந்தார். திருக்கண்ணங்குடியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு வயல்ல போய் பூமிக்கடியில மறைச்சி வச்சுட்டார், மண்ணை தோண்டி இந்த விக்கிரகத்தை. அங்க படுத்துக்கிட்டார். எல்லாரும் ஊர் மக்கள், அந்த வயலுக்கு வேலை செய்யறவன் இது யாரா நம்ம வயல்ல இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறது, உடனே என்ன பண்றது? அங்க இருக்கக்கூடிய புளிய மரத்தை பார்த்து சொன்னார், நீ உறங்கா புலி, தூங்காம பாத்துக்கோ ராத்திரி எல்லாம் அப்படின்னார். வந்து விட்டார்கள். நிலத்துக்கு சொந்தக்காரன் நீ யாருப்பா, இங்க என்ன பண்றேன்னா, இது உன் நிலமே இல்லை, இது என்னுடைய நிலம் அப்படின்னு இவர் வாக்கு சாதுரியத்தோட திருமங்கையாழ்வார் பேசுறார். அவன் ஊர் மக்களை எல்லாம் கூட்டு வந்தான். இவர் சொன்னார், என்கிட்ட இருக்கு பத்திரம், தாள பத்திரம் வச்சிருக்கேன், நான் போய் கொண்டு வரணும், நாளைக்கு வாங்க, நாளைக்கு எல்லாருக்கும் நான் பத்திரம் காட்டுறேன், இந்த நிலம் என்னுடையதான் அப்படின்னு சொல்ல, ஊர் மக்கள் சரி நாளைக்கு வந்துருப்பா அப்படின்ன உடனே அன்னைக்கு பிரிந்து சென்றார்கள். இரவோடு இரவா அவர்களெல்லாம் வருவதற்குள்ள அங்க இருந்து விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டார், கிளம்பினார். இன்னைக்கும் திருக்கண்ணங்குடியில போனீங்கன்னா உறங்கா புலி, ஊரா கிணறு, காயா மகிழ், தோளா வழக்கு, அந்த வழக்கு தீரவே இல்லை, கிளம்பி வந்துட்டார். மற்ற சரித்திரங்கள் நீங்க நிதானமா கேட்டுக்கோங்க. அங்க இருந்து எடுத்துக்கிட்டு இந்த விக்கிரகத்தை உத்தமர் கோயில்ல மறைச்சு வச்சுட்டார். ஆனா மறைக்கிறதுக்கு முன்னாடி அதுல ஒரு சிறு விரலை மாத்திரம் வெட்டி தனியா வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் அந்த விக்கிரகத்துல. ஆனா இவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு இடமா பின்னாடியே துரத்திக்கிட்டு வர்றவங்க, இந்த மாதிரி ஒரு கூட்டமான மக்கள் இந்த பாதையில் இப்படி போயிருக்காங்கன்னு பின்னாடியே தேடிக்கொண்டு வந்தவர்கள் உத்தமர் கோயில்ல திருமங்கையாழ்வாரை சூழ்ந்து கொண்டார்கள்.
நீர் தான் கொண்டு வந்திருக்கீர், உங்க கூட்டம், உங்க கூட இருக்க மக்கள் தான் யாரோ திருடினார்கள், கொண்டு வந்தார்கள்னு சொல்றாங்க, நிச்சயமா தெரியும் நீங்க தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் சூழ்ந்து கொள்ள பார்த்தார். என்ன பண்றது? சரி, இவங்க கிட்ட அழகா தன்னுடைய வாக்குச்சாதுரியத்தால இனிமையா பேசி மயக்கி அவங்க கிட்ட ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களுக்கு அந்த விக்கிரகத்தை இப்ப நான் சொல்றேன், ஒரு பத்திரிகை பேப்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு தாளபத்திரம் ஓலைச்சுவடு வாங்கி அதுல எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னார். அதுல என்ன எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா, இன்ன தேதியிலே, இன்ன நாள், இன்ன கிழமை, இந்த இடத்திலே உம்முடைய விக்கிரகத்தில் ஒரு சிறு விரலை குறைக்காமல் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு எழுதினது, உங்களுடைய விக்கிரகத்திலே ஒரு சிறு விரலை குறைக்காமல் கொடுக்கிறோம் அப்படின்னு எழுதினார். தேதி, நாள், கிழமை எல்லாம் போட்டார். கீழே ஒரு கையெழுத்து போட்டார். நீலன், கலியன் என்ன கையெழுத்து போட்டாரோ பண்ணி கொடுத்தார். இந்த நாள் வாங்க நீங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார். ஆனா அவர் குறிச்ச நாள் எப்படி தெரியுமா? கணக்கு போட்டார். இந்த தங்க விக்கிரகத்தை உருக்கி அந்த தங்கத்தை எடுத்து மதிலுக்கெல்லாம் உபயோகப்படுத்தணும், அது காணாம போயிடணும், விக்கிரகமே இருக்கக்கூடாது. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு பார்த்து அதுக்கேற்றபடிதான் நாள் குறித்து எழுதி கொடுத்திருக்காரு. இவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். இவர் நேரா ஒரு சின்ன விரல் மாத்திரம் எடுத்து தனியா வச்சிட்டார். மற்றத்தை எல்லாம் உருக்கினார், பணமாக்கினார், கல்லு வாங்கினார். பெரிய மதில் சுவர், அழகா திருமங்கை மன்னன் மதில் அப்படின்னு பெரிய மதிலை கட்டினார் திருவரங்கநாதனுக்கு. கட்டிக்கொண்டே இருந்து எல்லாம் விரயமாகி விட்டது. அப்படின்னா அவர் கையில வச்சிருந்த அந்த புத்த விக்கிரகத்தை உருக்கியாச்சு, விக்கிரகமே இல்லை இப்ப கையில. இதெல்லாம் ஆன பிற்பாடு அவங்களுக்கு எழுதி கொடுத்தாரு இல்லையா, நாகப்பட்டினத்துல இருக்கிறவர்களுக்கு, அவங்க எல்லாம் வந்தாங்க கையில அந்த ஓலைச்சுவடி எடுத்துக்கிட்டு. இவரை வந்து பிடிச்சுக்கிட்டாங்க. ஐயா, இவர் சொன்ன தேதிக்கு வந்திருக்கோம், இதோ கிழமை, இதே நாள், இதோ வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். அது கொண்டாங்கோ அப்படின்னார். எல்லாரும் கூட்டமா நில்லுங்கோன்னார். எல்லாரும் கூட்டமா நின்றார்கள். அவங்க கிட்ட அதை முதல்ல படிங்க, அதுல என்ன எழுதியிருக்குன்னு. அவன் எடுத்து படித்தான். உமது விக்கிரகத்தில் ஒரு சிறு விரலை குறைக்காமல் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருக்கேன்? சிறு விரலை குறைக்காமல் கொடுக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா? அப்படின்னு தான் எடுத்து வச்சிருந்தார் இல்லையா அந்த புத்த விக்கிரகத்தினுடைய ஒரு சின்ன விரல். அந்த விரலை எடுத்து எல்லாரும் பொதுவா, அது பாருங்கோ, இந்த விரல்ல ஒண்ணுமே குறையல, ஒரு குண்டுமணி கூட குறையாம அப்படியே அந்த விரல் பத்திரமா இருக்கு பாருங்கோ. இந்த விரலை தோ நான் எழுதி கொடுத்த மாதிரி உங்கள் அனைவர் சார்பாக அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு கொடுத்தார். திகைச்சு போயிட்டானுங்க இவங்கெல்லாம். என்னையா அநியாயமா இருக்குது, நீர் விக்கிரகத்தை கொடுக்குறேன்னு சொல்லுவீர்னு பார்த்தா இன்னும் விரலை கொடுக்குறீரேன்னார். என்ன எழுதி இருக்கு படியும் அப்படின்னார். ஒரு சிறு விரலை கொடுக்காமல் கொடுக்கிறேன்னு தானே எழுதியிருக்கேன், இதோ சிறு விரல் கொடுக்காமல் இருக்கேன், நான் சொன்னபடி தானே செஞ்சிருக்கேன், நீர் அப்போ ஒத்துக்கிட்டு தானே கழுத்து போட்டிருக்கீர் நீரம் அப்படின்னு இவர்கள் பேச, இவர்கள் ஒத்துக்கொள்ளல. ஒரே சத்தங்கோ, ஒரே பேச்சு வார்த்தை மீறி போது. சரின்னு ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து தலைவர்கள் அவர்களெல்லாம் வந்து பேசினார்கள். சரிப்பா, சரியாதானே இருக்குன்னார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சின்ன அந்த ராஜா மாதிரி இருப்பான் இல்லையா, தலைவன் மாதிரி, அவனிடத்துல போய் பேசினார்கள். அந்த அரசனும் வழக்க விசாரிச்சான். என்னப்பா வழக்குன்னார். இந்த மாதிரி எனக்கு எழுதி கொடுத்தாரு சுவாமி, விக்கிரகத்தை கொடுக்குறேன்னு, ஆனா இதை கொடுக்குறாரு, என்ன எழுதியிருக்கு படின்னார். ஒரு சிறு விரலை குறைக்காமல் கொடுக்கிறேன்னு எழுதியிருக்குன்னார். உமக்கு என்ன கொடுத்தார்? விரல் கொடுத்தார். சிறு விரல் குறையாம இருக்கா? விரல் குறையாம இருக்கா, ஆனால் இல்ல முடிஞ்சு போச்சு. விரலை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, விரலை கொடுத்துட்டாரு. எல்லாம் வழக்கே இல்லையே, நீர் இப்ப கையெழுத்து போட்டு 2 பேரும் ஒத்துக்கொண்ட விஷயம் இது, சேர வேண்டியது சேர்த்தாச்சு, இதுல வழக்குக்கு இடம் இல்லை, டிஸ்போஸ்ட், இதை கேன்சல் பண்ணிட்டேன், இனிமே இல்ல வழக்கு அப்படின்னு சொல்லிட அவர்கள் வருத்தப்பட்டு வேற வழி இல்லாமல் ஒன்னும் செய்யவும் முடியாமல் திருமங்கையாழ்வாருடைய சாமர்த்தியம் அதற்கு திகைத்து போய் அவர்களும் ஊர் போனார்கள். சுவாமி இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் இது விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், விசேஷ தர்மம்னு சொல்லுவார்கள். திருடி திருமதில் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னா யாரெல்லாம் சூன்யவாதம் சொல்றவருக்கு போய் எதுக்கு ஒரு கோயில், தவறான மதத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா, அப்ப அத்தனை பேர் அதுல மயங்கி போகிறார்கள் அந்த மதத்துல. ஒன்று, என்ன செஞ்சாலும் பரதேவதை பகவான் ஸ்ரீமன் நாராயணன், ராமரே ஆராதித்த தெய்வம், பிரம்மா ஆராதனை செய்த தெய்வம்,
பிரத்யக்ஷமா பரவாசுதேவனே இங்க சேவை சாதித்து கொண்டு இருக்க போகிறார். அன்னைக்கு அவர் கட்டின, ஆசையோடு கட்டின அந்த மதில்கள் தான் பிற்காலத்துல முகமதியர்கள், இஸ்லாமியர்கள், இவர்களுடைய துருக்கர்களுடைய படையெடுப்பு காலத்துல எவ்வளவு உதவி செய்தது தெரியுமா அந்த மதில்கள். நீங்க சரித்திரம் படிக்கணும். திருவரங்கன் உலா, கோயில் ஒழுகெல்லாம் படிச்சீங்கன்னா எப்படி அவர்கள் இந்த கோயில்ல இருந்து பெருமாளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இல்லைன்னா என்ன வேணாலும் நடந்திருக்கும். இல்ல, இதெல்லாம் ரங்கநாதனுடைய ஏற்பாடு. அப்ப பகவத் விஷயமாக செய்யக்கூடிய இது பாபம் என்ற கணக்கில் ஆகாது என்று சொல்லுவார்கள். அதுபோல அந்த தைரியம் நமக்கு இருக்கா? யாருக்காவது இதை செய்துட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, நாகப்பட்டினத்துல போய் புத்த விக்கிரகத்தை திருமங்கையாழ்வார் திருடிட்டார், அவரே திருடிட்டார் அப்படின்னு சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆழ்வாருடைய புகழ் குறைஞ்சிருமா? குறையாது. அந்த திருமங்கையாழ்வாருக்கு திருடியாவது திருமதில் கைங்கரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சாமர்த்தியமாக ஒரு புத்த விக்கிரகத்தினுடைய விரலை திருப்பி கொடுத்தார். அது அவன் எடுத்துக்கல, திருப்பி கொடுத்துட்டு போயிட்டான். அதையும் உருக்கி திருமதிலுக்கு கைங்கரியமாக செய்தார் அப்படிங்கறதான் சரித்திரம். அதைத்தான் 87வது வாக்கியத்துல பார்த்தோம். சிறு விரலை தந்தேனோ மங்கையர்கோன் போலே என்ற சரித்திரம். அடுத்ததாக 88வது வாக்கியம். பெரும் தமிழன் ஆனேனோ முதலாழ்வார் போலே. பெருந்தமிழன் ஆனேனோ முதலாழ்வார் போலே. யாரை சொல்லுகிறார்? எந்த ஆழ்வார் முதலாழ்வார்களுக்குள்ள? அடுத்த பதிவிலே அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜ